காலையிலேயே நம்ம சொன்னோம். ஏன்னா இது அரசு போர்க்கால நடவடிக்கையா உடனடியாக களத்தில் இறங்கணும். இன்னைக்கு நம்முடைய தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி கையாள போறோம். முப்படைகளுடைய உதவியை கேட்டிருக்கோம். சூலூர் ஏர்போர்ஸ் பேஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். களத்துல எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க. நாளை மறுநாள் நான் திருநெல்வேலிக்கு போறேங்க ஐயா. நாளை யாத்திரை முடிச்சுட்டு 2 நாள் யாத்திரையை ஒத்தி வச்சிருக்கோம். நாளை மறுநாள் திருநெல்வேலியில் இருக்கிறேன். அங்க போய் நம்ம பார்க்காம என்ன பேசினாலும் தப்பாயிருங்க ஐயா. அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினா உண்மை இருக்கணும். சென்னையை பார்த்தோம், சரிங்கிறத சரின்னு சொன்னோம், தப்புங்கிறத தப்புன்னு சொன்னோம். இன்னைக்கு நோக்கம் என்னன்னா, அந்த மக்களோடு நாம இருக்கணும். பெரிய அளவுல மழை பெய்திருக்கு, பெரிய அளவுல. குறிப்பா திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு சில பகுதியில் மையப்பகுதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல மூழ்கி இருக்கு. இந்த நேரத்தில் கிரிட்டிசிசம் எதுவும் இல்லைங்கன்னா, நம்மனால என்ன உதவி செய்ய முடியும், தொண்டர்கள் அதை செய்யறாங்க. தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுறோம். மற்றபடி எதையும் அரசியல் பண்ண வேண்டும் என்பது எங்க நோக்கம் கிடையாது. சென்னைக்கு அதே தான் சொன்னேன். இது அரசியல் பண்ற நேரம் இல்லை. 4 நாட்கள் எதுவுமே பேசல. அதன் பிறகு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் நோக்கம் உதவி செய்வோம். நாளை மறுநாள் போறோங்கன்னா கருத்து சொல்வதாக இருந்தால் அங்கிருந்து கண்டிப்பா சொல்றேன். மழை அதிகமா பெஞ்சிருக்கு இல்லையா? அதாவது சென்னையில் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, இந்த இடத்துல எடுத்திருக்கலாம்ல. சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆர்கியூமெண்டே குறிப்பாக மழைநீர் வடிகாலுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோம், இவ்வளவு பணத்துல வேலை செஞ்சிருக்கோம், 100%, 98% வேலை செஞ்சிருக்கோம், வரவே வராதுன்னு உறுதிமொழி கொடுத்த ஒரு மாநகரம். இங்க நடக்கல. அதன் பிறகு இன்னைக்கு அமைச்சர் சொல்றாங்க 42% தான் செஞ்சிருக்கோம். நாம அதை ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்றோம். சென்னைக்கு தான் திருப்புகழ் ஐயா கமிட்டி வரிசையா பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளாக சென்னை ஒரு போராட்ட களம். இதை செய்யறோம் அதை செய்யறோம் ப்ராமிஸ் பண்ணாங்க. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு அதிகமடியான மழையில ஆறுகளுடைய எல்லாமே பெருக்கெடுத்து வெள்ளம் உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் போர்க்கால அடிப்படையில் அங்க சர்வீஸ் மட்டும்தான். ஏன்னா அந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 2-3 நாட்கள் தண்ணியை வெளியே தள்ளிடும். குறிப்பா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வெளியே வந்துடும் அதிகமா. அதனால இன்னைக்கு அண்ணன் கேட்கறானே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? அந்த பகுதிக்கே போகாம எப்படி கருத்து சொல்லுவாங்கன்னா அண்ணன் கிட்ட சொன்னேன். நாளை மறுநாள் போறோங்கன்னா எங்களுடைய நோக்கம் அரசுக்கு உதவியாக தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. மோடி கிச்சன் போட்டிருக்கோம். அரசு வேலை செய்யவில்லை என்றால் உண்மையான ஜனநாயகத்தில் அதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கறக்காக அரசை குறை சொல்ல முடியாதுங்கண்ணா. பாஜக விவசாயிகள் நண்பன் சொல்றீங்க. இப்ப 5 நாளா தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகம் உட்பட தென்னை விவசாயிகள் டெல்லியில போராடுறாங்க. இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இல்ல நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க மத்திய அரசுக்கு? அண்ணே, தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கை உங்களுக்கு தெரியும். 2 மாதத்திற்கு முன்பு தேங்காயினுடைய விலை 8 ரூபாய்க்கு இருந்துச்சு. நாம மேல மத்திய அரசு கிட்ட பேசி தமிழக அரசுக்கு எக்ஸ்ட்ரா கொப்பரை தேங்காய் கொள்முதல் 60,000 மெட்ரிக் டன்னுக்கு மேல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 14,000 ரூபாய்க்கு போயிருக்கு. 14.5 ஒரு தேங்காய். நாஃபெட்ல நாம தேங்காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு பிரச்சனை என்னங்கன்னா, தேங்காயை நாஃபெட் எடுத்து டைரக்டா அதை ஆக்ஷன் பண்றதா அப்படிங்கறது. இதற்கு ஒரே சொல்யூஷன் நான் தொடர்ந்து சொல்றது, தமிழக விவசாயிகளுடைய தேங்காயை தேங்காய் எண்ணெயா மாத்தி ரேஷன் கடையில கொடுத்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேங்காயும் நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி என்ன சொன்னாரு, ஒரு மாவட்டத்தில் சோதனை முறையில் செய்யறோம். ஏன் செய்யல? இன்னைக்கு மத்திய அரசுடைய நாஃபெட் ஒரு பக்கம் கொள்முதல் அதிகரிச்சு, 2வது அதை ஆக்ஷன் பண்ற நிலைமைக்கு நாம போகும் பொழுது நான் மாநில அரசு அதே கேள்வியை கேட்கிறேன். ஏங்கண்ணே, நம்ம ரேஷன் கடையில் நீங்க ஏன் தேங்காய் எண்ணெயை கொடுக்க மாட்டீங்க? விவசாயிகள் போராட்டம் செய்ய வேண்டியது அங்க இல்லைங்கண்ணா, தலைமைச் செயலகத்துக்கு வெளியே அந்த விவசாயிகள் இங்க போராட்டம் பண்ணணும். யாருக்கு எதிரா? மாநில அரசுக்கு எதிரா. ஏன்னா சக்கரபாணி என்ன சொல்லியிருக்காரு, சோதனை முறையில் ஒரு மாவட்டத்துக்கு நாங்கள் செயல்படுத்துறோம். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். பொள்ளாச்சியிலிருந்து, நாகப்பட்டினத்திலிருந்து, தஞ்சாவூர்லேருந்து எல்லா தேங்காயும் நீங்க ரேஷன் கடையில் மாசத்துக்கு 1 லிட்டர் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா தேங்காயும் நாம வாங்கிக்கலாம். எங்களுடைய முயற்சியால் தான் ஒரு தேங்காயினுடைய விலை 8 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்கு. எங்களுடைய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா ஒரு விவசாய குழுவை கொண்டு போய் மத்திய வேளாண் துறை அமைச்சரை சந்திச்சு, அதன் பிறகு ஒரு குழு பொள்ளாச்சிக்கு ஆய்வு செய்து இந்த ஆர்டரை வாங்கியிருக்கும். இதை விவசாய பெருமக்கள் மறந்துவிடக்கூடாது. அரசியலை தாண்டி என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க போராட்டம் பண்றனா இங்க போராட்டம் பண்ணி
மாநில அரசு தேங்காயை வாங்கி தேங்காய் எண்ணெயா கொடுக்கற போராட்டம் பண்ணுங்க. அந்த போராட்டத்தில் நானும் வந்து கலந்துக்கிறேன். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க பாக்குறீங்க. உர சப்சிடி ஒரு 45 கிலோக்கு 2750 ரூபாய் கொடுக்குறோம். எல்லாம் பேசுனங்க. அதனால தான் நான் தைரியமாக சொல்லுகின்றேன், விவசாயிகளுடைய ஒரே நண்பன் அரசியல்ல இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.